ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சோழன் வந்து சொல்வார், எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் 6 மாதத்தில் 25 லட்சம் பணமும் 30 பொண்ணாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன், உங்கள் பொண்ணை கட்டி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி அப்படி யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இது பிடிக்காது. அதுக்கப்புறமா சந்தாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. சேரனை ஹக் பண்ணிவிட்டு அப்போ சோழன் வந்து நிலா 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. நிலா வந்து கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி சொன்னீங்க, நம்ம எப்படி இந்த அமௌண்ட்டை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணா வந்து இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ தான் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தாவை எங்கள் அண்ணனை எப்படியாவது சேர்த்து வைக்கணும், அதுக்கு கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வானதி இருக்காங்களா, வீட்டில் சமைச்சிட்ருப்பாங்க, இட்லி ஊற்றிட்டு இருப்பாங்க. அப்போ கையில் வந்து சுட்டுறோம், நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டான்னு சொல்லி பாண்டி வருவார். இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியில் வந்து மாவில் உப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. பாண்டி வந்து பல்லவனுக்கு வந்து 200 கொடுத்து நீ கடையில் நல்ல சாப்பாடு சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. பாண்டி கடையில் இருக்கும்போது அவங்க அப்பா வருவாங்க. அப்போ கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லி அவங்களும் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட்டை போட்டுட்டு வந்து அவர் தூங்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு மாதிரி ஆயிரம் பாண்டிக்கு வந்து நம்ம அப்பாவோட நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சந்தா வீட்டில் இருந்து சேரன், நிலா, சோழன் 3 பேருமே கிளம்புவாங்க. அப்போ சந்தா வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.